ஏ கைஸ், சேத்தன் பகத் பற்றி நம்ம நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபேமஸான இந்தியன் ஆத்தர். அவருடைய ஃபர்ஸ்ட் புக் 5.7 தான் வந்து பாலிவுட்டில் 3 Idiots அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அமீர் கான் நடித்த படமாக இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நண்பன் இஸ் நத்திங் பட் 3 Idiots உடைய அஃபிஷியல் ரீமேக். ஸோ இந்த ரெண்டு மூவிஸுமே வந்து சேத்தன் பகத்தோடைய ஃபர்ஸ்ட் நாவலை பேஸ் பண்ண மூவிஸ். ஸோ சேத்தன் பகத் பார்த்தீங்கன்னா 13 பிளாக் பஸ்டர் புக்ஸ் எழுதியிருக்காரு. மிக்ஸ் ஆஃப் நாவல்ஸ், அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ஹெல்ப், டெவலப்மெண்ட் அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா, அவருடைய புக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் டு ரீட், ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருக்கும். எந்த விட ஒரு காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப ஹைஃபை லாங்குவேஜ்லாம் இல்லாமல் எல்லாரும் படித்து ஈஸியாக புரிகிற மாதிரி அழகாக எழுதுவார் சேத்தன் பகத். அவருடைய லேட்டஸ்ட் புக் தான் வந்து 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் ப்ளஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக இந்த புக் பற்றி ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்த புக் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் லஞ்ச் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பசியில் இருக்கார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை திறந்து அவர் ட்ராக் பண்ணிகிட்ருக்காரு, எங்கே இருக்கார் நம்ம டெலிவரி கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கார். சரி, நான் அவர் கால் பண்ண பார்த்தா எங்கேஜ்டாகவே இருந்தது ரொம்ப நேரமாக. ஸோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் பசியில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டெலிவரி கை வராரு, காலிங் பெல் அழுத்துறாரு. சேத்தன் பகத் போய் வெளியில் போகணுன்னு அப்படியே வேர்த்து ஒரு மாதிரி டவுனாக வந்து ஒரு டெலிவரி கை சாப்பாடு கொடுக்குறாரு. என்னப்பா உனக்கு எதாவது பிரச்சனையா, எதாவது தண்ணி கிண்ணி குடிக்கிறியானுன்னா, சரி சார் நான் தண்ணி குடிக்கிறேன்னு தண்ணி கொடுத்துட்டு இவர் கேட்குறாரு என்ன ஆச்சு ஆக்சுவலாக ப்ராப்ளம்னு. அவர் சொல்கிறார், இல்லை வர வழியில் என் பைக் பங்க்சர் ஆகிடுச்சு, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ரேட்டிங்லாம் கம்மி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஆத்தர் சொல்ல, அதெல்லாம் நீ கவலைப்பட, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், பட் நான் அவனை நிறைய வாட்டி ட்ரை கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எங்கேஜ்டாகவே இருந்தது அப்படின்னோடனே, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே பேசும்போதே லைட்டாக மழுப்பினார். அதுக்கப்புறம் சரி வாப்பா உள்ளே வா, நீ வா, ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்க, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேத்தன் பகத் உள்ளே கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சாப்பிட்லன்னா, அவர் எடுத்துகிட்டு வந்த லஞ்சை எடுத்துகிட்டு பாதியாக ரெண்டு பேர் கலந்து சாப்பிட்றாங்க. அவர் இல்லை சார் வேணாம் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் லேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை பரவாயில்ல நீ சாப்பிடு, நீயும் ரொம்ப ஒரு மாதிரி பசியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஏன் ஃபோன் எங்கேஜ்டாக இருந்தது, உன் ஆப்பில் பார்க்கும்போதும் மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல நீ இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேத்தன் பகத் சொல்கிறார். அப்போ தான் அவர் தலையை குஞ்சிட்டே சொல்கிறார், சார் ஆக்சுவலாக என் பைக் பஞ்சர் ஆகலை, நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன். அப்போ என்ன ஆச்சுப்பா ஆக்சுவலாக உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் பேசிகிட்டு இருந்தேன், இவ்வளோ வருஷம் லவ் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க, அது தாங்க முடியாமல் நானும் ஒரு 30 வாட்டி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கால் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அவங்க கால் எடுத்துகிட்டு இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிவிட்டு அதான் நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என் லைஃபே எனக்கு பிடிக்கல, எனக்கு ஃப்யூச்சரே இல்லை, லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறார். உடனே சேத்தன் பகத் கேட்குறாரு, சரி என் வயசு என்னப்பா அப்படின்னு சொன்னேன். நான் லேட் 20s 29 இயர்ஸ் அப்படின்னா, 29க்கே நீ ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு ஒன்றும் அப்படின்னதுக்கு, எனக்கு என்ன சார் இருக்குது, கையில் காசு இல்லை, எனக்கு இருந்த ஒரே ஆள் என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவளும் பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆளோட போயிட்டா, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன சார் பண்ண போகிறேன், சாவு தான் எனக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னதுக்கு சேத்தன் பகத், இல்லை அப்படிலாம் பேசாத, சரி நான் உனக்கு ஒரு டீல் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, டெய்லியும் லஞ்ச் எனக்கு 1 மணிக்கு இதே மாதிரி கரெக்டாக எடுத்துன்னு வந்து கொடு, நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு ரூல் ஃபார் லைஃப் நான் சொல்லித்தரேன், நான் கற்றுக்கினது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ உன்னால் ஷேர் பண்ணுறேன், அதை கேட்டுட்டு உன்னால் லைஃப்பில் ஏதாவது பண்ண முடியுதான்னு நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து சரி இனிமேல் எனக்கு என்ன சார் நடக்க போகுது, பட் நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மற்ற ஃபுட் டெலிவரி கைஸ்லாம் வந்து வர வேணான்னு சொல்லிட்டு நானே உங்களுடைய ஃபுட் சாய்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானே டெலிவர் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் சாப்டர், ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஃபுட் டெலிவரி கை வந்து நம்ம ஆத்தரை பார்க்கும்போது ஆத்தர் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு, ஸோ அது வந்து கடைசியாக அந்த ஃபுட் டெலிவரி கையை எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொன்னது தான் வந்து இந்த புக். 2 கேட்சியான சாப்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈட் த எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறார்.
அதாவது நார்மலாக ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ ஒரு எலிஃபெண்ட் யானையை சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டால் யானை எப்படிங்க சாப்பிட முடியும்? ஒரு யானை அட்லீஸ்ட் ஆவரேஜாக ஒரு 3000 கிலோகிராம்ஸ் இருக்கும். அது எப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? நம்மளே நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 கிலோ 1.5 கிலோ சாப்பாடு தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அவர் சேத்தன் பகத் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், 3000 கிலோகிராம்ஸை நம்ம ஒரே ஷாட்டில் சாப்பிட முடியாது. பட் அதே 3000 கிலோகிராம்ஸை சின்னதாக வெட்டிட்டு டெய்லியும் 1 கிராம் 2 கிலோகிராம் அப்படி சாப்பிட்டா அது சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அது சாப்பிட முடியும். ஸோ அதுதான் வந்து நீ லைஃப்பில் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ ஆத்தருடைய லைஃப்லேயே வந்து சேத்தன் பகத் பார்த்திங்கன்னா ஐஐடி டெல்லியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஐஏஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ படிச்சிருக்காரு. ஸோ அவர் ஐஐடி டெல்லியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐஐடி கோர்ஸை வந்து ஒரு எலிஃபெண்ட்டை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுறார். ஸோ அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐஐடியில் போய் ஜாயின் பண்ண அந்த ஜேஇஇ கோச்சிங் இருக்குது. ஸோ அந்த கோச்சிங் இவர் என்ன பண்ணார்னா, ஒரேடியாக உட்காந்து படித்தா அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பெரிய எலிஃபெண்ட்டை சின்ன பீசஸாக பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ மேக்ஸில் நம்ம என்னென்ன திருப்பி பாயில் டவுன் பண்ண, அந்த மேக்ஸில் ஒரு சின்ன பீஸ் அதில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபிசிக்ஸில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட்டை கடைசியாக மைண்டில் வச்சுட்டு அதை சின்ன பீசஸாக அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக ஒரு 1 year 1.5 years எஃபர்ட் போட்டுட்டு கடைசியாக அந்த எக்ஸாம் எழுதும்போது அவருக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அது ரொம்ப பயனுள்ள ஒரு எக்ஸாமாக இருந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டார். இதே தான் வந்து அவர் கெரியர்லேயும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5.7 புக் எழுதும்போது அவர் வந்து ஹாங்காங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து ஆஃபீஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா ரொம்ப ப்ரெஷர், நிறைய ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, எஸ்கலேஷன், அந்த டார்கெட்ஸ், அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். இவருக்கு வந்து ஒரு புக்கு எழுதணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆசை, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த புக்கை வந்து நம்ம ஒரு எலிஃபெண்ட்டாக கருதிடலாம். ஒரே நாளில் உட்காந்து எழுதணுன்னா 365 பேஜ் எழுத முடியாது. பட் நான் ஒரு நாளில் ஒரு பேஜ் எழுதணும்னு கமிட் பண்ணிட்டா அது கடைசியாக வந்து இந்த புக்கை ஃபினிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. ஸோ அப்படி என்ன பண்ணார்னா, இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் டெய்லியும் ஒரு பேஜ் மட்டும் எழுதுறதுக்கு அவர் டெய்லியும் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் கொண்டு வந்தார். ஸோ அந்த ஒரு பேஜ் எழுதி பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த புக்கு முடியும் போது ஒரு நல்ல ஷேப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் புக்காக வந்தது. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய கோல் எடுத்துகிட்டு அதை சின்ன பீசஸாக எடுத்து வச்சு நம்ம சின்னதாக சொல்யூஷன் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த பெரிய கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான ஐடியாலஜி என்ன சொல்கிறாருன்னா, காக்ரோச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். காக்ரோச் தியரின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கார். ஸோ காக்ரோச் நம்ம பார்த்தாலே பிடிக்காது, அடித்து ஓட விடலான்னு தான் பார்ப்போம். ஸோ எங்கே போனாலும் இருக்கும், பாத்ரூமில் இருக்கும், கிச்சனில் இருக்கும், பெட் அடியில் இருக்கும். ஸோ காக்ரோச்சோடைய பாசிட்டிவ் திங் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காக்ரோச் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். காக்ரோச் வந்து ஈஸியாக எந்த ஒரு இடத்துக்கும் அடாப்ட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் மூளை எங்கே இருந்தாலும் அது போயிடும். அது நிறைய குட்டி போடும், அதோடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த பெரிய அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் ஒரு காலத்தில் ஃபுல் இதையே ரூல் பண்ணிகிட்டு இருந்தது, ஃபுல் உலகத்தையே. வேறு எந்த மிருகமாக பார்த்தா பயப்படும், சாப்பிட்டுனே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நேச்சுரல் கெலாமிட்டியாக வர ஆரம்பிச்சது, ஐஸ் உருக ஆரம்பிச்சது, நிறைய நேச்சுரல் சேஞ்சஸ்லாம் வளர்ந்தது. அந்த சேஞ்சஸ்க்கு டைனோசர்னால் அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது இறந்துடுச்சு. பட் காக்ரோச் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலை முடுக்கு, எந்த ஒரு நாத்தம் எங்கே போட்டாலும் வந்து டப்புன்னு அடாப்ட் ஆகிட்டு டப்புன்னு அது வந்து இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு அது வந்து லைஃப்பை சர்வைவ் ஆகினே இருக்கணும். ஸோ நம்மளும் வந்து லைஃப்பில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் போட்டாலும் அந்த சுச்சுவேஷனை பார்த்து நம்ம முகம் சொல்லிக்கவோ இல்லை இதில் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டா தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து நம்ம சர்வைவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு லெசனையும் இந்த ஃபுட் டெலிவரி கைக்கு சொல்கிறார். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நெட்வொர்க்கிங் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த ஃபுட் டெலிவரி கால் கிட்ட கேட்குறாரு, நீ வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டையாவது பேசியிருக்கியா, நீயா போய் நெட்வொர்க் பண்ணியிருக்கியா அப்படின்னா, எனக்கு எங்கே சார், நான் டெலிவரி பண்ணுற இடம்லாம் பெரிய ஆளுங்க, அவங்க என்னை பார்த்தா ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க, அவங்களோட நான் உட்காந்து எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். சரி, நீ ஹோட்டலில் போய் ஃபுட்டு வாங்குறல்ல, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கல, அங்கே யார்கிட்டையாவது பேசியிருக்கேன்னு, ஐயோ அங்கே நான் யார்கிட்டையும் பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாட் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தாட்ஸை வந்து அந்த ஃபுட் டெலிவரி கை கிட்ட சொல்கிறாரு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ், நான் போய் நீங்கள் சொன்னதுலலாம் நான் ஒர்க் பண்ண போகிறேன், அது வரைக்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக வந்துட்டு தான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டவுன் த லைன் இந்த ஃபுட் டெலிவர் பண்ண ஆள் வந்து நல்லா கோட் சூட்லாம் போட்டு நல்லா ட்ரிம்மான உடம்பு மஸ்குலராக ஸ்மார்ட்டாக ஷேவ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆத்தரை வெல்கம் பண்ணுறாரு. ஆத்தரை வெல்கம் பண்ணிவிட்டு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க வாங்க உங்களுக்காக காஃபி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அதை ரொம்ப ஸ்டூடியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என் லைஃப்பில். அதுக்கப்புறம் இவ்வளோ டேர்னிங் வந்துட்டு நான் ஒரு நல்ல நல்ல இடத்துல வந்து இப்போ பொசிஷனில் உட்கார்ந்துட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3rd கிளாஸ்லேருந்து 1st கிளாஸுக்கு இப்போ நான் மூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஓ அப்படியா, சூப்பர், இப்போ நீ என்ன பண்ணுற, என்ன வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இன்கம் வரலன்னொன்னே அப்புறம் இங்கே இருக்க அந்த ஹோட்டல் மேனேஜர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்டலாம் நான் பேசினேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, இந்த மாதிரி ஹோட்டல் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், அதை பற்றி படிக்கணுன்னா ஒரு கேட்ரிங் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லியில் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அந்த படிப்பில் இறங்கிட்டு அந்த கோர்ஸையும் முடித்தேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு இந்த மாதிரி பார்ட்னரிங் பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது தான் ஒருத்தர் வந்து மீட் பண்ண நெட்வொர்க்கிங்கில். அவர் வந்து நீ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா சொல்லி நான் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். ஸோ அவருடைய ஃபண்டிங் எடுத்துகிட்டு இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. நான் இன்னும் 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்க இந்த காஃபி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுன்னு அது கேட்டோன்னு நம்ம ஆத்தருக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு எந்திரிச்சு நின்று 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, ஸோ என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ கடைசியில் அவர் இந்த ஃபுட் டெலிவரி கை சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயந்தான் என் லைஃப்பையே மாற்றிருக்கு. அன்றைக்கி வந்து நான் அந்த பொண்ணை நினச்சிட்டு விட்டுட்டு அன்றைக்கே அப்படியே சூசைட் பண்ணிவிட்டு போயிருந்தேன், லைஃபே முடிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனால் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக். அப்படியே ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் கதை அதெல்லாம் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்துன்னு வந்திருப்பார் ஆத்தர். ஸோ இந்த சிம்பிளிசிட்டி, அவருடைய சூப்பர்பான ரைட்டிங் வந்து இந்த புக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடாக வந்து நான் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த புக் வந்து நீங்கள் எல்லோரும் படித்து இது வந்து சூப்பர்பான ஒரு ரீடாக எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு புக் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.